ஹே கவி, சி நம்ம 2 பேரும் ஒரே ஊர்ல இருந்தா சரிப்பட்டு வராது கவி. ஏன்? நீ தான் படிச்சு முடிச்சிருக்கல்ல, மெட்ராஸ்க்கு போய் வேலை தேடி செட்டில் ஆகிற வழியை பாரு. அதுக்கப்புறம் நான் அங்க வந்துடுறேன். நம்ம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலாம். அவசரப்படாத கீதா. என் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிற முடிவு தான் என் முடிவும். அவங்க எப்போ இந்த ஊரை விட்டு போகலான்றாங்களோ அப்போதான் நான் போவேன். நானும் இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்தவ தான். வேற ஜாதியில காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஊர்க்காரங்க என்னையும் உன்னையும் விட்டு வைக்க மாட்டாங்க. நான் வேணும்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பார்க்குறேன். நம்ம பழகுறது இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீ இந்த ஊரை விட்டு போயிடு. சரி, நானும் பேசி பார்க்குறேன். நான் சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்பாங்க. ஏய், வாடாங்க. ஐயோ அப்பா வந்துட்டேன், நான் வரேன். ராஸ்கல் தோலை முடிச்சிடறான். ஏண்டா பணக்காரியா இருந்தாலும் பரதேசியா இருந்தாலும் பொம்பளை சுகம் ஒண்ணுதான்டா. ஏறா வண்டியில அடையா. டேய் இங்க வாடங்க. என்னப்பா? டேய், நீ ஆலமரத்தை சுத்தியோ அரச மரத்தை சுத்தியோ பிறக்கணும்னு வேண்டி பிறந்தவில்லை நீ. என்ன, உனக்கு முன்னாடியே 3 பொண்ணை பெத்தவன்டா நானு. 3 பொண்ணா பிறந்துடுச்சேன்னு சொல்லிட்டு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டவன்டா நானு. அதுக்காக நான் இப்ப வேதனைப்படுறேன்டா. என்ன பெத்த தாய்டா வயசான காலத்துல பீயிலையும் மூத்திரத்திலையும் படுத்த படுக்கையா கிடந்தா. பார்க்க முடியாம அவங்கள நான் கருணை கொலை பண்ணிட்டேன்டா. அதுக்கு நான் இப்ப வெக்கப்படுறேன். இத பாருடா, நான் குலதெய்வத்தை விட உயர்வா நினைக்கிறீங்க ஜாதியவே இப்ப நீ கலங்கப்படுத்த பாக்குற. இருக்கிற சொத்துக்கு ஒரே வாரிசுன்னு உன்னை விட்டு வைப்பன்னு மட்டும் நினைக்காத. என்ன, இதுக்காக உன்னை நானே கௌரவ கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். அதுக்காக நான் வெக்கப்படவும் மாட்டேன். புரிஞ்சுதா? போ உள்ள. எல்லாம் அம்மால சொல்லணும். உள்ளே வளர்ந்துருக்கேன். எங்கடா தேடுறது இவனை? டேய் அதோ பாரு கவி அங்க நிக்கிறான். அங்க நிக்கிறான். கவி, டேய் ஏன்டா அப்படி பண்ற? எங்க எல்லாம்டா உன்னை தேடுறது? டேய் கவி, என்னடா ஆச்சு? ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னடா ஆச்சு உனக்கு? டேய் உன்னதான்டா கவி, சொல்லாண்டா. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன்னை என்ன அப்படியே விட்டுருவோம்? என்னடா ஆச்சு? சொல்லி தொலையாண்டா. ஏதாவது சொல்றானா பாரு. என்னடா உன் பிரச்சனை? டேய் பேசுடா. டேய் உன்கிட்ட தான்டா கேக்குறோம், சொல்லுடா. அது ஒன்றும் இல்லைடா, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் அந்த காலத்திலே இருக்காரு. இப்பவும் ஜாதி பார்க்குறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல நட்பேன். டேய் இவனா பாடுறா. டேய் இதுக்கேண்டா கவலைப்படுற? நாங்களாம் இருக்கோம்டா. தைரியமா இருடா. வாடா. இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு இருக்கறியா? அப்ப மேட்டடா, இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு ஏறா வண்டியில. இதுக்கெல்லாம் போய் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு